எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஹீட்டிங் எலிமெண்ட் எப்படி போடணும். இந்த மாதிரி மிஷினுங்களுக்கு, ஹேண்ட் சீலிங் மிஷினுங்களுக்கு ஹீட்டிங் எலிமெண்ட் கட் ஆச்சுன்னா எப்படி போடணும்னு காட்டுது. இப்போ நீங்க பண்ணிட்டு சில பேருக்கு கட் ஆயிடும். இங்க உள்ள எட்ஜ்ல கட் ஆயிடும். ஸோ அந்த டைமுக்கு என்ன பண்ணணும்னா, புதுசா ஒரு ஹீட்டிங் எலிமெண்ட் போடணும். அதுக்கு முன்னாடி நீங்க இது மேல ஒரு டேப் போடணும். இப்போ ஒரு டேப் போட்டுக்குதுங்களா, இது மாதிரி ஒரு டேப் போடணும். அப்பதான் இப்போ ஹீட்டிங் எலிமெண்ட் கட் ஆயிடுச்சுன்னா நீங்க வச்சீங்கன்னா சவுண்ட் மட்டும் தான் கேட்கும். ஏன்னா ஹீட்டிங் எலிமெண்ட் ஜாயிண்ட் கட் ஆனதுனால உங்களுக்கு ஹீட்டிங் வராது. ஸோ நீங்க வந்துட்டு இப்போ எடுக்குதோமா, இங்க பாத்தீங்கன்னா இங்க டேப் இருக்கும். எங்களுது டெஃப்லான் டேப் வரும். நீங்க இந்த டேப்பை எவ்வளவு வேணுமோ இது எட்ஜ் டு எட்ஜ் கட் பண்ணிட்டு நீங்க போடணும். ஆனா எட்ஜ்னா எவ்வளவுன்னா இங்க பாத்துக்கிட்டீங்கன்னா லாஸ்ட் எட்ஜ் வரைக்கும் போடணும். இந்த மாதிரி லாஸ்ட் எட்ஜ் தாண்டிட்டு இது வரைக்கும் போடணும். நீங்க இது வரைக்கும் பாதி வரைக்கும் இப்போ இவ்வளோ, இப்போ நீங்க இந்த எட்ஜ் வரைக்கும் நான் போடுறேன் அப்படின்ட்டு நீங்க போட்டீங்கன்னா என்ன ஆகும்னா ஹீட்டிங் எலிமெண்ட் இந்த இடத்துல இந்த எட்ஜ் வரும் பாருங்க, இந்த கார்னர் இதுல டைரக்டா பாடியில பட்டு கட் ஆயிடும். ஸோ என்ன பண்ணணும், இந்த மாதிரி ஃபுல்லா வச்சுட்டு இந்த மாதிரி கொஞ்சம் ஒரு பாயிண்ட் இந்த மாதிரி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு 10 mm இல்ல 15 mm அப்படி வச்சுட்டு நீங்க போடணும். அப்பதான் உங்களுக்கு அந்த ஹீட்டிங் எலிமெண்ட் மறுபடியும் கட் ஆகாது. இப்போ இப்போ இந்த மாதிரி டேப் கட் பண்ணிக்கணும். உங்களுக்கு மீட்டர் வரும். இது மாதிரி டேப் கட் பண்ணிட்டு இப்போ போடணும். போடுங்க. இந்த எக்ஸஸ் இருக்குல்ல, எக்ஸஸ் கொஞ்சம் ஜாஸ்தியா விட்டுட்டு அப்புறம் கட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா உள்ள தள்ளிடுங்க. இப்போ உள்ள தள்ளிட்டாது பாருங்க. இது வந்துட்டு எவ்வளவு என்ன ஆனாலும் ஹீட்டிங் எலிமெண்ட் இது பாடி கீழே படாது. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா ஃபுல்லு லாஸ்ட் வச்சு நாங்க கொடுத்துக்கிறோம். இப்போ ஹீட்டிங் எலிமெண்ட் போடுவார் பாருங்க. இப்போ எங்க கிட்ட ரவுண்ட் ஹீட்டிங் எலிமெண்ட் இருக்கு. அது எப்படி போடணும், ரவுண்டு ஃபிளாட் ரெண்டுமே ஒரே மாதிரி சைஸ் தான் வரும். இது எப்படின்ட்டு போடுறது காட்டு பாருங்க. ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஹூக் இருக்கு பாருங்க, இது ஈடே ஸ்ப்ரிங்னு நாங்க சொல்லுவோம். ஸோ இந்த ஹூக்கு ஃபர்ஸ்ட் நீங்க கனெக்ட் பண்ணணும். இந்த ஒரு பாயிண்ட்டை கனெக்ட் பண்ணிக்கின்னு நீங்க இழுக்கணும். இது ஸ்ப்ரிங் ஆக்ஷன் மூலமா வேலை செய்யும். ஸோ நீங்க இழுத்தீங்கன்னா இழுக்க வரும். இங்க கொஞ்சம் கம்மியா வரும், ஒரு டிப்பு கம்மியா வரும். நீங்க என்ன பண்ணணும், இந்த இடத்துல ஸ்க்ரூ டிரைவர் வச்சு லைட்டா நம்பினா உங்களுக்கு வரும். அது போ இப்போ இந்த இடம் அவர் வச்சுன்னுக்குதான் இங்க போட்டுட்டா இந்த இடம் அவர் ஃபுல்லா ரீச் ஆகல. ஸோ என்ன பண்ணணும், பாத்தீங்கன்னா இது இருக்குங்களா, ஃபர்ஸ்ட் நெட்டு போட்டு ஸ்க்ரூ போட்டு வச்சுக்கோங்க. இப்போ வராது. இந்த இடத்துல நீங்க என்ன பண்ணணும், நீங்க கொஞ்சம் லைட்டா ஸ்க்ரூ டிரைவர் மூலமா கொஞ்சம் லைட்டா தள்ளினீங்கன்னா கொஞ்சம் இங்க ஃப்ரீயா போட முடியும். ஃபர்ஸ்ட் ஒரு 2 செட்டு ஏத்திக்கணும், கீழே விழாத மாதிரி. இந்த மாதிரி ஏத்திட்டு அப்புறம் நீங்க இந்த சைடு நீங்க ஃப்ரீயா விடலாம். ஃப்ரீயா விட்டு அப்புறம் என்ன பண்ணணும், இந்த சைடு நீங்க டைட் பண்ணணும். ஃபுல்லா டைட் பண்ணணும். லைட்டா வச்சிருந்தீங்கன்னா என்ன ஆகும்னா, லைட் டைட் பண்ணாம இல்ல த்ரெட்டிங் போயிட்டாலோ எதாவதுன்னா இந்த இந்த பாயிண்ட்ல ஒரு வாட்டி ஸ்பார்க் வரும். ஸோ என்ன பண்ணணும், நீங்க ரொம்ப முதுக்க கூடாது, லைட்டாகவும் இருக்கக்கூடாது, லூஸாகவும் இருக்கக்கூடாது, ரொம்பவும் முதுக்கக்கூடாது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு த்ரெட்டிங்கும் போகாது, உங்களுக்கு ஸ்டெடியாவும் இருக்கும். இப்போ நீங்க இதுக்கு மேல நீங்க கிளாத் போடணும். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கிளாத் போடணும். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், இந்த 2 சைடு பாருங்க, இந்த ஸ்க்ரூவை லூஸ் பண்ணிக்கணும். ஒரு 2 த்ரெட் லூஸ் பண்ணிக்கணும். இது கூட உங்களுக்கு எவ்வளவு லெவல் வேணுமோ அது வரைக்கும் நீங்க கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சைடு நீங்க லூஸ் பண்ணீங்கன்னா 2 சைடு பிளேட்டுமே லூஸ் ஆகும். ஸோ என்ன பண்ணும், இந்த மாதிரி கொஞ்சம் இடத்துல லூஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி இங்க வந்து பாருங்க கேப், இந்த மாதிரி கேப் வச்சுக்கணும் 2 சைடுமே. இந்த மாதிரி வச்சுட்டு அப்படியே நீங்க இப்படி ஒரு சைடு மாட்டாம நீங்க இப்படியே ஸ்லைட் பண்ணிக்கலாம். இது ஈஸியாகும், நீங்க கிளாத் மாத்திக்கிறதுக்கும் ஈஸியாகும்.
இப்போ பார்த்தீங்கன்னா, நீங்க அப்படியே ஸ்ட்ரெய்ட்டா வச்சு நீங்க ஸ்லைட் பண்ணீங்கன்னா, நீங்க இந்த மாரி ஸ்லைடா போட்டுக்கலாம். பார்த்தீங்கன்னா, கார்னர் டூ கார்னர் இந்த மாரி போட்டுக்கணும். எடுக்கிறதும் இப்படிதான் எடுக்கணும். நீங்க இப்படியே இந்த சைடு நீங்க ஃபுல்லா கழட்டணும்னு அவசியம் இல்ல. இந்த 2 சைடு பிளேட்டும் கழட்டணும்னு அவசியம் இல்ல. லூஸ் பண்ணிட்டீங்கன்னா, நீங்க இந்த மாரி ஸ்லைடு பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஈஸியாகும். எடுக்கிறதும் ஈஸியாகும், போடுறதுக்கும் ஈஸியாகும். இப்போ நீங்க போடும்போது 2 சைடு இப்படி வச்சுட்டு 2 சைடு பிளேட்டுமே நீங்க 2 விரல் மூலமா இப்போ 3 விரல ப்ரெஷர்ல கொடுக்குறேன். ஒன்னு சென்டர் விரல், ஒன்னு 2மே சைடு விரல். ஸோ இதுல 2 சைடும் கொடுத்தீங்கன்னா கிளாத்தும் உள்ளே வச்சுட்டு ப்ரெஷர் கொடுத்து லாக் பண்ணிக்கலாம். இன்னொன்னு சைட்லயே பிளேட்டும் கொடுத்து லாக் பண்ணிக்கலாம். ஸோ சில பேர் எப்படின்னா அப்படியே லாக் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த டைம் என்ன ஆகும்னா கிளாத் அப்படியே ஃபுல்லா உள்ள இருக்காது. ஸோ அந்த டைம் நீங்க கொடுக்கும்போது உங்களுக்கு இந்த அளவுக்கு கேப்பும் வராது உள்ள. அப்பதான் பிளேட்டும் டைட்டா உக்காந்துக்கும். இப்போ ஒரு கவரை சீல் பண்ணி பாருங்க. இப்போ நம்ம ரவுண்ட் ஹீட்டிங் எலிமெண்ட் போட்டுக்கிறோம். இதுல சீல் வித் கட்டிங் ஆகும். இப்போ நான் கம்மியா வச்சுக்கிறேன், 0.ல வச்சுக்கிறேன். பாத்தீங்கன்னா ஒரு எல்டி கவர் வச்சுக்கிறேன். எல்டி கவர்ல சீல் பண்ணுவோம். ஸோ பொதுவாக உங்களுக்கு ஹேண்ட் சீலிங் மிஷின் வேலை செய்து சவுண்ட் வருது, ப்ளஸ் உங்களுக்கு கட்டிங் ஆகல, சீலிங் ஆகல, அந்த டைம்ல நீங்க இதுதான் பண்ணணும். இப்போ நீங்க இப்போ நான் காட்டுறேன் பாருங்க. இது நீங்க பார்க்கலாம், சீல் ஆயிட்டு கட் ஆயிடுச்சு. ஒரு பீஸுங்க சீல் ஆயிடுச்சு, கட் ஆயிடுச்சு. இன்னொன்று பண்ணுங்க, பார்க்கலாம் நீங்க 0ல கட் ஆகும். ஏன்னா இது டபுள் டிரான்ஸ்ஃபார்மர். ஸோ அதனால உங்களுக்கு ஈஸியாகவும் கட் ஆகிடும். சிங்கிள் டிரான்ஸ்ஃபார்மர்ல பண்ணலாம், ஆனால் நீங்க ஜாஸ்தி வைக்கணும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த மாதிரி விஷயன்ஸோ இல்லை ஸ்பேஸோ ஏதாவது வேணும்னா கீழே இருக்கிற நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.